குக்கர்ல விசில் வந்துருச்சுடி. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த குக்கர்ல இனிமே பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன்டி. அப்படியாம்மா சொல்ற? ஆமாடி. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குமா. பாப்போம். யாழ்னி, 2வது விசிலும் வந்துருச்சுடி. குக்கர்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா விசிலே வராதே. இப்ப வந்துருச்சுல்ல, இரு பாப்போம். அப்படி எல்லாம் நம்ப முடியாதுமா. இது எப்ப வேணாலும் வெடிக்கலாம். எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என்ன இப்ப பதட்டத்திலேயே விட்டுறியே. என்ன தேவான, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுக்கா. இன்னும் ஒரே ஒரு விசில் வரணும். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஐயோ, இந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேருமே எதுக்கு உள்ள போறாங்க? இவங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஒன்னா சேர்ந்தே போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்களே. ஐயோ யாழ்னி, இப்பன்னு பார்த்து அந்த குக்கர் வெடிச்சதுன்னு வச்சுக்க, நாம என்னடி பண்றது? ஐயோ மா, அதெல்லாம் வெடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏய், நீ அதை சொல்லும் போதே நான் அந்த குக்கரை தூக்கி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கணும். எனக்கு படபடன்னு வருதே, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அங்க பூஜை ரூம்ல வத்தி பெட்டி இல்ல, அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இதோ இங்க இங்கதான் எங்கேயோ. இது இனிமே பூஜை ரூம்ல போயிட்டு வந்துடுறேன். புனிதா, நீ போய் பாரு. சரிம்மா. இது போதும், நான் எடுத்துட்டு போறேன். போ, அந்த குக்கர் பக்கத்துல இருக்க வேண்டாம். தேவான! ஐயோ தெய்வான! ஐயோ தெய்வான! 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 தேவான என்னாச்சு? என்னாச்சு? தேவான தேவான, தேவான ஐயோ, என்னாச்சு? தேவான! பாரு. ஏய், அத்தை, தேவான! என்னாச்சு? தேவான, என்னாச்சு? எப்படி என்ன இவ்வளவு கோபம் வந்தது? தேவான தேவான! தேவான ஐயோ தேவான தேவான கண்ணு தோற. தேவான தேவான என்னாச்சு? தேவான கண்ணு திறந்து என்ன பாரு. தேவான என்னடா சமையல் அறையில ஒரே புகையா இருக்குது? என்னடா நடந்துச்சுங்க? மாப்ள, என்னடா? குக்கர் வெடிச்சிருச்சு மாமா. ஐயோ ஐயோ, குக்கரா? தேவான, அக்கா, குக்கர் எப்படிக்கா வெடிச்சது? தெரியலையே பாலா எனக்கு. தேவான ஐயோ மணி என்னடா? தேவான எழுந்து. தேவான அந்த புள்ளைய தூக்கு, ஆளை கொண்டு போலாம். டேய் வலவா, கை குடுறா. தேவான, டிஃபன் ரெடி, சீக்கிரமா வா. தேனு, தெய்வான கல்யாணம் முடிஞ்சு அவங்க வீட்டுல இருக்கா. அவ நேரத்துக்கு டிஃபனே சாப்பிட்டுருப்பா. ஐயோ, அது இல்லைங்க, எங்க திரும்பினாலும் அவ இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. மனசு முழுக்க அவ ஞாபகமாவே இருக்குங்க. கல்யாணம் முடிஞ்சு முழுசா இன்னும் ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீ அவளை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் கூட காலேஜுக்கு போயிட்டு நைட்டு தான் வருவேன். நீயும் தெய்வானையும் தான் அதிக நேரம் ஒன்னா சுத்திட்டு இருப்பீங்க. அதான் அவ இல்லாம உனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆமாங்க, பாதி நேரம் அம்மா அம்மான்னு என் முந்தானைய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. காலையில இருந்து மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அச்சோ, துணி எல்லாம் போட்ட மேனிக்கு அப்படியே கிடக்கு, போய் மடிச்சு வைக்கணும். எங்க காஃபி டம்ளர் கூட எடுக்க மாட்டீங்களா? புஸ்தகத்தை வச்சு உட்கார்ந்துட வேண்டியது. ஐயோ தென்மொழி, என்னம்மா நீ? பாத்து, மெதுவா உட்கார். இப்போ உன்னை துணியெல்லாம் மடிக்க சொல்லி யாராவது ஆர்டர் போட்டாங்களா? எதுக்கு உனக்கு இந்த அவசரம்? என்னமோ தெரியலங்க,
காலையில எழுந்ததுல இருந்தே இப்படிதான் எதுலயாவது போய் இடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதோ சரியில்லைன்னு மட்டும் என் மனசுக்கு தோணுதுங்க. வீணா கற்பனை பண்ணிக்காத தேன்மொழி. எடுங்க, போன் அடிக்குது. தேவானந்த போன் பண்ணிக்கிட்டு இருப்பா, போய் எடுங்க. ஏங்க சீக்கிரம். தெய்வான இல்லம்மா, பாலா தான் ஃபோன் பண்ணிருக்கா. பாலா எதுக்காக இந்த இடத்துல போன் பண்றா? ஒருவேளை யாழினி தெய்வானிக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்காளோ? அட்டன் பண்ணி கேட்டா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. இந்த பேசு. நீங்க அட்டன் பண்ண மாட்டீங்களா? இது கூட நான் தான் பண்ணணுமா? கொடுங்க. ஹலோ, சொல்லுமா பாலா. என்னம்மா காலையிலே போன் பண்ணிருக்க? தெய்வான அண்ணி சமைக்கும் போது என்னாச்சு பாலா? பதறாதீங்க அத்தை. தெய்வான அண்ணி இன்னைக்கு சமைக்கும் போது குக்கர் வெடிச்சிருச்சு. குக்கர் வெடிச்சிருச்சா? என்ன தெரியும்? குக்கர் வெடிச்சிருச்சா? ஏமா பாலா, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகல? அத்தை, அன்னைக்கு ஒண்ணும் இல்ல. குக்கர் வெடிச்ச சத்தத்துல அவங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லையே பாலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க வீட்டுக்கு வந்து பாருங்களேன், நான் வச்சுடுறேன். பாலா என்ன சொன்னா? ஏதோ குக்கர் வெடிச்சிருச்சுன்னு சொன்னியே, என்ன விஷயம்? தெய்வான சமைக்கும் போது குக்கர் வெடிச்சிருச்சாங்களாங்க. தெய்வானிக்கு ஒண்ணு இல்லையே. அச்சோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு பாலா சொல்றா. இருந்தாலும் என் மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. சரி வாமா. போங்க வா. போங்க. டாக்டர், என்னாச்சு? வெறும் மயக்கம்தான். நீங்க பதற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கீழே விழுந்ததுல சின்ன வீக்கம் இருக்கு. அதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடும். நான் கிளம்புறேன். தேங்க்யூ. அத்தை, இப்ப எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. தேனு, அழாத தேனு. காலையில இருந்தே என் மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு. தூங்கி எழுந்ததுல இருந்து படபடன்னு இருந்துச்சு. இப்படி ஆயிடுச்சு. ஆமா, என்கிட்ட தேன்மொழி சொல்லிக்கிட்டே இருந்தா, ஒரே பொண்ணை விட்டுட்டு இருக்கிறதுனால உனக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்லி நான் தான் சமாதானம் பண்ணேன். இப்ப அவ பயந்த மாதிரி ஆயிடுச்சு. மாமா, அதான் எதுவுமே ஆகலையே மாமா. குக்கர் வெடிச்சது ஒரு ஆக்சிடென்ட் தான் மாமா. இத நம்ம பெருசு பண்ண வேணாமே. என்ன புடிதா பேசுற? ஏதோ இவளோட நல்ல நேரம் இல்ல ஒண்ணு கிடக்க ஏதாவது ஆயிருந்தா என்ன இருக்கும்? அப்படிலாம் எதுவும்